பிராஸ்தட்டிக் மேக்கப் மூலம் கிராமத்து முதிய பெண்மணியாக மாறி அச்சு அசலாக நடித்துள்ள ராதிகா சரத்குமார் நடித்துள்ள தாய் கிழவி திரைப்படத்தின் சிறப்புகள் என்ன, அதன் கதை என்ன சொல்கிறது என்பதற்கான விமர்சனத்தை இங்கே பார்க்கலாம். தாய் கிழவி கதை. பவுனத்தாய் ராதிகா சரத்குமார் உயிர் நீங்கும் தருவாயில் படுக்கையிலேயே கிடக்கிறார். நீண்ட காலமாக அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்த மகன்கள் அந்த செய்தியை கேட்டு அவரை பார்க்க வீட்டிற்கு திரும்பி வருகிறார்கள். ஆனால் வீட்டுக்குள் கூட நுழைய முடியாமல் வெளியே அமர வேண்டிய சூழல் உருவாகிறது. இதற்கான பின்னணி ஃப்ளாஷ்பேக் மூலம் வெளிப்படுகிறது. கணவர் மரணித்த பிறகு சொத்தை உடனே பங்கிட்டு தரும்படி வற்பொறுத்தும் மகன்களிடம், என் புருஷன் சம்பாதித்த சொத்தை கடைசி வரை நான் தான் பார்த்து அனுபவிப்பேன் என்று உறுதியாக சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார் பவுனுத்தாய். பின்னர் தனித்தனியாக வாழத் தொடங்கிய மகன்கள் இப்போது மீண்டும் தாயை கவனிக்க வந்தார்களா? அவர்கள் விரும்பியபடி சொத்து அவர்களுக்கு கிடைத்ததா? பவுனத்தாயின் நிலை என்ன ஆனது என்பதே படத்தின் மீதமுள்ள கதையாக நகர்கிறது. படம் எப்படி இருக்கிறது? பேஷன் ஸ்டுடியோஸ் சார்பில் சுதன் சுந்தரம் மற்றும் சிவகார்த்திகேயன் இணைந்து தயாரித்துள்ள தாய்க்கிழவி படத்தை சிவகுமார் முருகேசன் இயக்கியுள்ளார். அறிமுக இயக்குனர் என்று தோன்றாத அளவுக்கு கிராமத்து மக்களை திரையரங்கிற்கு இழுத்து வரும் வகையில் படத்தை அமைத்திருக்கிறார். கருத்துள்ள கதையை சொல்லும் முயற்சியில் இருந்தாலும் அதில் நகைச்சுவையை கலக்கினால்தான் ரசிகர்கள் சலிப்பில்லாமல் ரசிப்பார்கள் என்பதையும் அவர் நன்றாக புரிந்து செயல்பட்டுள்ளார். மகன்களாக நடித்துள்ள அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன் ஆகியோரின் நடிப்பும் அவர்களுக்கான கதாபாத்திர வடிவப்பும் படத்திற்கு கலகலப்பை சேர்க்கிறது. ஒருபுறம் ராதிகா தனது அனுபவம் மிக்க நடிப்பால் படத்தை உயர்த்தி கொண்டிருக்க, மற்ற நடிகர்கள் தங்கள் பங்கிற்கு தேவையான பலத்தை அளித்து கதையை முன்னேற்றுகின்றனர். படுக்கையிலே கிடக்கும் தாயை காப்பாற்ற மகன்கள் போராட வேண்டிய நிலையை உருவாக்கும் ஒரு முக்கிய காரணமும் இறுதியில் வரும் கிளைமாக்ஸ் திருப்பமும் படத்திற்கு சிறப்பு சேர்க்கின்றன.